வேணி, அப்பா அம்மா கல்யாணம் கேன்சல், அந்த ஆளு சரியில்லை, மூமு முத்தம் கொடுத்தான் என்று எப்படி சொல்வது? அப்பா, என்ன மூமு? வேணி, அது எதுக்கு, கேன்சல் பண்ணிடுங்க. அப்பா, இனிமேல் ஒன்றுமே செய்ய முடியாது, வேணும்னா உன்னை அவங்க வீட்டுக்கு அனுப்பிடலாம். வேணி, அம்மா புரிஞ்சுக்கோங்க, அவங்க வீட்டுக்கு போனால் என்னை கொன்னுடுவாங்க, அதுக்கு தான் என்னை பெத்து வளர்த்தீங்களா? அம்மா, ஓவரா பேசுன அடிச்சு உட்கார வச்சிடுவேன். கையில் என்ன இத்தனை பை? வேணி, அந்த ஆளு கொடுத்தாரு. அம்மா, எந்த ஆளு? வேணி, பிரவீன். அம்மா கையை ஓங்கி கொண்டு வந்தாள். முகரையை பேத்துடுவேன், மரியாதையா பேசு. வேணி, சரி விடு என்று அவளுடைய அறைக்குள் சென்றாள். அந்த ஆளுக்கு மரியாதையா? காருக்குள்ள உட்கார வச்சு கிஸ் அடிக்கிறான் என்று நினைத்தவள் வேகமாக பாத்ரூம் ஓடி வாயை கழுவினாள். என்னோட வாயை எச்சில் பண்ணிட்டானே. ரிசப்ஷன் இன்னும் ஒரு வாரத்தில், அதற்குள் என்ன பண்ணலாம்? எப்படி இதை நிறுத்துவது? யோசிக்க ஆரம்பித்தாள். எனக்கு கை கால் உடஞ்சிடுச்சுன்னா தள்ளி வச்சுடுவாங்களா? வலிக்குமே. அம்மாவுக்கு வேண்டாம், வீட்டு வேலையெல்லாம் நானே செய்யணும். அப்பாவுக்கு, ஐயோ என்னுடைய உயிர், அவருக்கு எதுவும் ஆகக்கூடாது. அண்ணனுக்கு, ரைட், அண்ணனோட காலை உடைச்சிடலாம். ஆனால் அண்ணன் வரலன்னா பரவாயில்லைன்னு என்னை கூட்டிட்டு போயிட்டாங்கன்னா. வாசு வீட்டுக்கு வந்தான். வேணி வேகமாக ஓடி வந்து, அண்ணா, எனக்கு 2ல் 1 தெரிஞ்சாகணும். நான் காலேஜ் முடிக்கிற வரைக்கும் அந்த ஆள் கூட போக மாட்டேன், இல்லைனா உன்னோட காலை உடைச்சிடுவேன். வாசு, அப்பா உங்களோட எப்பவும் தொல்லை தான். ரிசப்ஷன் 2 மாதம் தள்ளி வைக்கணுமா? உடனே வச்சிருக்க கூடாதா? நாள் நெருங்க இவளோட தொல்லை அதிகமாக இருக்கு. இப்பவே அவங்க வீட்டில் விட்டுட்டு வந்துடட்டுமா? வேணி, நோ நோ நோ, நான் பேசலை, எதுவும் பேசலை, போதுமா என்று மறுபடியும் அறைக்குள் நுழைந்து கொண்டாள். கட்டிலில் கண்மூடி படுக்க அவனின் மென்மையான சூடான ஈர உதடு கண் முன் வந்தது. உடல் சிலிர்த்தது. தலையணையை இறுக்கி அணைத்து கொண்டாள். போலீஸ் ஸ்டேஷன். அசோக்கிடம் விவேக் பேசி கொண்டிருக்க அசோக் பார்வை ஒரு பெண்ணின் மேல் விழுந்தது. சிறு வயது, அழகிய, கொஞ்சம் செழிப்பான பெண் போல இருந்தாள். கண்களில் எந்த குழப்பமும் இல்லை. அமைதியாக இருந்தாள். போலீஸ் கையெழுத்து போடுமா? அமைதியாக கையெழுத்து போட்டு உட்கார்ந்து கொண்டாள். உங்க வீட்டில் இருந்து யாராவது வருவார்களா? வரமாட்டாங்க. போலீஸ்காரர் ஒருவர் இன்னொருவரிடம், இன்னும் 18 வயசு ஆகாத பொண்ணு, இதை என்ன பண்றது? வீட்டிலிருந்தும் யாரும் வரமாட்டாங்கன்னு சொல்லுது. தான் கொலை செய்தேன்னு சொல்லுது. போஸ்ட்மார்ட்டம் இனிமேதான். ஒன்றும் புரியலை. அசோக் அவர் பேசுவதை கவனிக்க, என்ன சார், நீங்கள் மாறனை போட்டீங்க, அந்த ஆள் உயிரோட இருக்கா. ஆனால் அவனுடைய பேரன் ஆனந்தை இந்த பொண்ணு கொலையே பண்ணிடுச்சு. அசோக், யார் அந்த பொண்ணு? பேர் அல்லி, ஏதோ எக்ஸ்போர்ட் கம்பெனி ஓனர் பொண்ணு. மரகதம் வந்தார். அல்லி அம்மா என்று கட்டி கொண்டாள். விசுமினார். நீங்கள் வரமாட்டீங்கன்னு நினச்சேன். மரகதம் அவளை தேற்றி போலீஸிடம் விண்ணப்பம் எழுதி கொடுத்து மீண்டும் அழைத்து வருவதாக வாக்கு கொடுத்துவிட்டு அல்லியை அழைத்து சென்றாள். அசோக் அவர்களை பார்த்து கொண்டு நின்றான். அல்லி, அம்மா, அந்த ஆனந்த், அவன் சில பேருடன் சேர்ந்து என்னை கெடுத்துட்டான். என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. கல்யாணம் பண்ணிக்க கேட்டேன். அவன் என்னை அசிங்கமாக பேசி அவமானப்படுத்திட்டான். அதனால் அவனை கொன்னுட்டேன். மரகதம், சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வக்கீல் வச்சு பேசிக்கலாம். அல்லி, இல்லை, நான் ஜெயிலுக்கு போகிறேன். உங்களுக்கு என்னுடைய அப்பா அம்மா செய்த கொடுமைக்கு உங்களை அம்மானு கூப்பிடவே குற்ற உணர்ச்சியாக இருக்கு. மரகதம், அல்லி, எப்பவும் நீ எனக்கு பொண்ணு தான். உனக்கு அல்லின்னு பேர் வச்சதே நான் தான். குழந்தையில் உன்னை பார்க்கும்போது அவ்வளவு அழகா இருப்ப. என்னோட குழந்தையை பிரிச்சிட்டாங்க. அதுக்கு நீ எப்படி காரணமாக இருக்க முடியும் என்றவள் அல்லியை தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து சென்றாள். அல்லி வாசலில் நின்று கொண்டு, அம்மா, நந்தினிக்கு என்னை பிடிக்காது. நான் உள்ளே வந்தால் பிரச்சனை பண்ணுவாள். மரகதம், அவள் அப்படிப்பட்டவள் இல்லை. வா நந்தினி மாடியிலிருந்து இறங்கியவள் அல்லியை பார்த்து அதிர்ந்தாள். அல்லி ஓடி சென்று நந்தினியை கட்டி கொண்டாள். என்னை மன்னிச்சிடு நந்தினி, ப்ளீஸ். நந்தினி செய்வதறியாமல் நின்றாள். விடியற் காலை. அல்லி எழுந்து வீட்டு வேலைக்கு மரகதத்திற்கு ஒத்தாசையாக இருந்தாள். மரகதம் அல்லியிடம், படிப்பை என்ன பண்ணலாம்னு இருக்கே? அல்லி, கேஸ் வேற இருக்கே. மரகதம், அதிலிருந்து வெளியே வந்துடலாம், ஆனால் படிப்பை விட்டுடாதே. கரஸ்பாண்டன்ஸில் படி, யூனிவர்சிட்டி விசாரித்து சேர்ந்துக்கோ. அல்லி, சரிம்மா. நந்தினி என்ன
பண்ணுறான்னு பார்த்துட்டு வந்துடுறேன். மரகதம், அவள் வெளியே போயிருப்பா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவா, சாப்பிட்டு காலேஜ் கிளம்புவா. அல்லி, சரிம்மா, அவளோட சேர்ந்து சாப்பிடுறேன், நீங்கள் கிளம்புங்க. மரகதம், சரி, பத்திரமா இரு. நந்தினி ஏதும் பேசிட்டா கூட கொஞ்சம் பொறுமையா இரு. அல்லி, கவலைப்படாதீங்க, அவள் என்னை அடித்து துரத்தினா கூட எனக்கு போக்கிடம் இல்லை, அதனால் நான் பொறுமையாக நடந்துக்கிறேன். மரகதம் அவள் கன்னத்தை தட்டிவிட்டு ஆஃபீஸ் கிளம்பினாள். அப்போது அவள் வீட்டு வாசலில் ஒரு கார் வந்து நின்றது. மரகதம் யாராக இருக்கும் என்று பார்த்தவள் உறைந்து நின்றாள். உள்ளே கூப்பிட மாட்டியா? மரகதம் ஓடி சென்று, என்னை மன்னிச்சிட்டியா அண்ணா? நேற்று போலீஸ் ஸ்டேஷனில் பார்த்தேன், அப்போவே பேசணும்னு நினச்சேன். 20 வருஷ பிரிவு போலீஸ் ஸ்டேஷனில் பேசினா நல்லா இருக்காதுன்னு தேடி வந்தேன். அப்பவும் நான் தான் உன்னை தேடி வந்தேனே தவிர நீ எந்த கஷ்டத்துக்கும் என்னிடம் வரக்கூடாதுன்னு வைராக்கியமாக இருந்துட்ட. மரகதம் அவரை கட்டி கொண்டு அழுதார். அவர் வாஞ்சையாக அணைத்து கொண்டார். என்னவோ பல வருட குறைகளை இன்று இந்த அழுகையில் நிவர்த்தி செய்து கொள்ளலாம் என்று அவர் சட்டை நனையும் அளவுக்கு அழுதான். மாயா, அண்ணா, உள்ளே கூப்பிட மாட்டியா? திக்கென்று அவருடைய அணைப்பில் இருந்து விலகி, உள்ளே வா அண்ணா. அசோக், உள்ளே வா. மரகதம், வா அசோக், வா வா. உள்ளே நுழைந்ததும் அசோக் வாயில் சர்க்கரை அள்ளி போட்டாள். உன்னோட 6 வயசுல உன்னை பார்த்தது, பெரிய பையனா வளர்ந்துட்ட, உட்காரு. விவேக், அம்மா அப்பா கிட்ட பேசினேன், அவங்களுக்கும் வரணும்னு ஆசைதான், அதை காட்டிக்கவில்லை. ஆனாலும் பெரியவங்க கொஞ்சம் வீம்பு வைராக்கியம் இருக்குமில்ல, அவளே எங்களை தலைமொழிகிட்டா நாங்கள் எதுக்கு வரணும்னு பிடிவாதமாக இருந்துட்டாங்க. மரகதம், உண்மைதான் அண்ணா, நான் நல்லா வாழ்ந்திருந்தா கண்டிப்பாக வந்து பார்த்திருப்பேன். உங்கள் எல்லோருடைய பேச்சையே மீறி என்னோட வாழ்க்கையை இப்படி கெடுத்துக்கிட்டேன். எப்படி அண்ணா உங்கள் எல்லோருடைய முகத்திலும் விழிக்க முடியும்? அப்பவும் அப்படி இப்படி நந்தினி விஷயம் கேள்விப்பட்டேன். வேண்டாத கடவுள் இல்லை, எப்படியாவது 2 பேருக்கும் கல்யாணமாகி நாம் ஒன்று சேரணும்னு. ஆனால் அதுவும் முடியாமல் போச்சு. விவேக், நமக்கு இருக்கிறது இரத்த பந்தம், புது உறவு எல்லாம் நாம் உருவாக்கிக்க தேவையில்லை. நாம் எப்பவுமே உறவுதான். போலீஸ் ஸ்டேஷனில் உன்னை பார்த்ததும் அசோக்குக்கு அடையாளம் தெரியலை. ஆனால் நான் சொன்னதும் முதல்ல உன்னை பார்க்கணும்னு கிளம்பிட்டான். நந்தினி எங்கே? மரகதம் வெளியே போயிருக்கா. அவளை நினச்சாதான் ரொம்ப சங்கடமாக இருக்கு. அவள் ஒரு குழப்பத்திலேயே இருக்கா. முதல்ல என்னை பிடிச்சவர் தேடி வருவான்னு சொன்னான். நம்ம கார்த்திக் ஞாபகம் இருக்கா? எதிர் வீட்டு பையன், விஷ்ணுபிரியாவோட அக்கா பையன். விவேக், உன்னை கல்யாணம் செய்துக்கிறேன்னு பெண் கேட்டானே. மரகதம், அவனே தான். நந்தினி ஒரு முறை அவனை காப்பாற்றி இருக்கா. அவனோ இவன் மேலே பைத்தியமாக இருக்கா. இவளுக்கும் அவனை பிடிக்கும். ஆனால் நான் வேற ஒருத்தருக்கு கடமைப்பட்டிருக்கேன்னு சொல்லிக்கிட்டு உளறிக்கிட்டு இருந்தான். அப்புறம் நான் அவரை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொன்னான். இப்போ நான் தப்பு பண்ணிட்டேன்னு அழுதுகிட்டு இருக்கா. இவள் காதலித்தது கடமைப்பட்டிருக்கிறதா சொன்னது எல்லாமே கார்த்திக் தான்னு புலம்புறா. எனக்கு ஒன்றும் புரியலை. இவளை வளர்த்த சாந்தா அம்மா, அவங்க கணவர் தான் சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் ஆறுமுகம். இவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கா. விவேக், சரியாகிடும், கவலைப்படாதே, உனக்கு துணையா நாங்கள் இருக்கோம். அவள் ரொம்ப புத்திசாலி பொண்ணு. அப்படியே உன்னோட சாயல் முதல் முறை பார்த்ததுமே கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் எப்படி நம்ம உறவை சொல்வதுன்னு தெரியலை. ஏன்னா அவளுக்கு நீயே புதுசு. அல்லி உள்ளே இருந்து காஃபி எடுத்து வந்தாள். விவேக், இதுதான் அந்த வீராங்கனை, உன்னோட தத்து பெண் அல்லி, சரியா? மரகதம், ஆமாம் அண்ணா. அல்லி காஃபி கொடுத்து விட்டு நகர்ந்தாள். விவேக், உன்னை மாதிரி உன்னோட 2 பொண்ணுங்களும் பயந்த சுபாவம் இல்லை. அதுவும் நந்தினி வந்து பேசும்போது அப்படியே நீ வீரமாக பேசினா எப்படி இருக்கும்? சிலிர்த்து போச்சு. அப்படியே தூக்கி கொஞ்சம் போல இருந்தது. ஆனால் அந்த வயசெல்லாம் தாண்டி போச்சே. அசோக், அப்பா, நீ நந்தினி பற்றி பேசணும்னா ஒரு நாள் பத்தாது. அத்தை இப்போதான் ஆஃபீஸ் போக ஆரம்பிச்சிருக்காங்க, அவங்களுக்கு நிறைய வேலை இருக்கும். விவேக், அசோக் சொல்லுறதும் சரிதான், நான் கிளம்புறேன். நீ எப்படி ஆஃபீஸ் போகிற? மரகதம், ஆட்டோ பிடிச்சி போயிடுவேன். விவேக், சரி, நான் ட்ராப் பண்ணுறேன், வா போகலாம். அசோக் முன்னே செல்ல மரகதமும் விவேக்கும் பின்னால் தொடர்ந்தனர். அல்லிக்கு ஃபோன் வந்தது. நான் வீட்டு வாசலிலே இருக்கேன், ஒரு முறை வாயே. அல்லி, இதோ பாரு, உனக்கும் எனக்கும் எல்லாம் முடிஞ்சு போச்சு.
நீங்கள் எல்லோரும் சேர்ந்து செய்த நல்ல விஷயம் எல்லாம் என்னோட தலைமேல் இருக்குது. எனக்கு இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக விவரம் புரியுது. நல்லதோ கெட்டதோ நான் அம்மா கூட இருந்துக்கிறேன். என்னை தொந்தரவு பண்ணாதே. மேகலா, பெத்த அம்மா வெளியே நிற்கிறேன், ஒரு நிமிஷம் வந்துட்டு போகக்கூடாதா? அல்லி, வரமாட்டேன். மேகலா, அப்போ எனக்கு பணம் கொடு. அல்லி, வேலைக்கு போனால் பணம் கொடுக்கிறேன். மேகலா, இப்போ பெரிய இடத்தில் தான் இருக்க, அவகிட்ட வாங்கி கொடு. அல்லி, இப்படி பேசிட்டு இருந்தேன்னா ஆனந்துக்கு பக்கத்தில் உன்னை புதைச்சிடுவேன். முதல் கொலைக்கு தான் பயப்படணும். போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கேன். வானு கூப்பிட்டதுக்கு என்ன சொன்ன? உன்னை ஜாமீனில் எடுக்க பணமாக இருக்குன்னு கேட்டேல்ல. வக்கீல் வச்சு வாதாட முடியாதுன்னு சொன்ன இல்லை. இப்போ எந்த முகத்தை வச்சுக்கிட்டு இங்கே வந்து நிற்கிற? நீ பண்ணின அநியாயத்துக்கு நான் தினமும் இவங்க காலை கழுவணும். வேலைக்காரியாக கூட இங்கே இருப்பேனே தவிர உன்னிடம் வரமாட்டேன். மேகலா, உன்னோட வாழ்க்கையை அவ வீணாக்கிடுவா. அல்லி, உன்னை விடவா? அப்படி போனால் போகட்டும், அதை சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன். நீ பெத்த கடனுக்கு நான் வேலைக்கு போகும்போது உனக்கு பணம் தரேன் என்று ஃபோனை வைத்தாள். நந்தினி 8 மணி அளவில் வீட்டுக்கு வந்து குளித்தாள். அல்லி அவளுக்கு உதவியாக இருந்தாள். நந்தினிக்கு சாப்பாடு போட்டு எடுத்து வந்தாள். இந்தா சாப்பிடு. நந்தினி, இதில் ஏதாவது கலந்து இருக்கியா? அல்லி சிரித்து கொண்டே அவளுக்கு எடுத்து வந்த சாப்பாட்டை தான் சாப்பிட்டாள். உனக்கு நீயே போட்டுக்கோ. நந்தினி அவள் சாப்பிட்டு கொண்டிருந்ததை பிடுங்கி, இது எனக்கு தானே எடுத்து வந்த, நானே சாப்பிட்றேன், நீ உனக்கு போட்டுக்கோ. அல்லி, ஏய், உள்ளே சாப்பாட்டில் நான் ஏதாவது கலந்திருப்பேன்னு பயப்படுறியா? நந்தினி ஆமாம் என்றால் சாப்பிட்டு கொண்டே. அல்லி சிரித்து கொண்டே போய் வேறு தட்டில் சாப்பாடு போட்டு சாப்பிட்டாள். நந்தினி, நான் கிளம்புறேன். உள்ளே என்னோட ரூமுக்கு போன உன்னை கொன்னுடுவேன். அல்லி, கவலைப்படாதே, சுத்தம் பண்ண போவேன். வீட்டுக்கு வந்து என்னை கொல்லு. இப்போ கிளம்பு. நந்தினி, எதையாவது தொட்ட நீ கெட்ட. அல்லி, ஆல்ரெடி கெட்டு போயாச்சு. நந்தினிக்கு சுருக்கென்றது. சாரி. அல்லி, ஊர் பேசுகிறதே கண்டுக்கலை, நீ பேசுகிறதை கண்டுக்க போகிறேனா என்ன? நந்தினி கிளம்பினாள். இவள் திருந்திட்டாளோ இல்லை நடிக்கிறாளோ? போக போகத்தான் தெரியும். வீட்டுக்கு வெளியே அசோக் தன்னுடைய காரில் நந்தினிக்காக காத்திருந்தான். நந்தினி என்ன பேசுவது என்பது புரியாமல் என்றாள். அசோக், மேடம், இப்படியே நிற்க போறீங்களா இல்லை காலேஜ் போக போறீங்களா? நந்தினி, சாரி. அசோக் அவளை காரில் உட்கார வைத்து, சாரி எல்லாம் என்னத்துக்கு, நான் மறந்துட்டேன். மறுபடியும் கேஸ் முடியும் வரை அமெரிக்கா போக முடியாது. அதனால் சும்மா சுத்தாமல் நந்தினின்னு ஒரு பொண்ணு கூட நட்பாக பழகலாம்னு நினைக்கிறேன். நந்தினி தலை கவிழ்ந்து இருந்தால், நான் உங்களை வேற ஒருத்தர்னு நினச்சி. அசோக், நந்தினி இங்கே பாரு, நிறைய யோசிச்சாச்சு, ஃபீல் பண்ணியாச்சு, அடுத்த கட்டத்துக்கு போகணும். சும்மா அப்படியே இருக்க முடியாது. உன்னோட டிசைன் எல்லாம் பார்த்தேன், சூப்பர். 10% சார். பசீர் அக்ரிமெண்ட் எல்லாமே விட்டு கொடுத்துட்டு போயிட்டேன்னு கேள்விப்பட்டேன். ஆனால் எனக்கு மனசு கேட்கலை. நீ ஒரு பெண், ஒரு படியில் ஏறிட்டு இருக்கும்போது தவறி கீழே விழுந்துட்டா கீழேயே இருக்கணும்னு இல்லை, மறுபடியும் மேலே ஏற முயற்சிக்கலாம். உன்னை நீயே தாழ்த்திக்காதே. நந்தினி நிமிர்ந்து அவனை பார்த்தாள். அசோக், இந்த மூஞ்சி உன்னோட ஃப்ரெண்டாக இருக்க முடியுமா இல்லை பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிக்கிட்டு வரணுமா? நந்தினி, நான் அம்மா ஆஃபீஸில் வேலை செய்துட்டு தான் இருக்கேன். அசோக், ஆனால் முன்ன மாதிரி வேகமோ இல்லை ஆர்வமோ இல்லாத மாதிரி தெரியுது. நந்தினி, இல்லை, அது என்னன்னா. அசோக் காரை ஓரமாக நிறுத்தினான். எனக்கு தெரியும் உன்னோட கஷ்டம், ஆனால் நீ நினச்சிட்டு இருக்கிற மாதிரியே எல்லாம் நடக்கணும்னு நினைப்பது தப்பு. என்ன சொன்ன? உனக்கு இது மறு ஜென்மம்னு, சரியா? நந்தினி, ஆமாம். அசோக், முன்னாடி ஜென்மத்தில் நடந்தது எல்லாமே அப்படியே நடக்கும்னு சொன்னேன். நந்தினி, ஆமாம். அசோக், இதுவரை என்ன அப்படியா நடந்திருக்கு சொல்லு? நந்தினி விழித்தாள். அசோக், உன்னோட முன் ஜென்மத்தில் நான் இருந்தேனா? நந்தினி, இல்லை. அசோக், ஏன்? நியாயப்படி பார்த்தால் நான் உங்கள் அம்மாவோட அண்ணன் மகன். நான் ஏன் உன்னோட முன் ஜென்மத்தில் இல்லை? நந்தினி, நீங்கள் என்னோட மாமா பையனா? அசோக், ஆமாம், நேற்று தான் அப்பா சொன்னார். அதனால தான் நம்ம கல்யாணத்தில் தீவிரமாக இருந்தார். சிக்கலானதும் தங்கச்சியை பார்க்க ஓடி வந்துட்டார். இதுக்கு மேலே தங்கச்சி தவிக்க விட அவர் தயாராக இல்லை. நந்தினி, எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது. நீங்கள் என்னோட மாமா பையனா? அசோக், அதனால தான் அப்பா உனக்கு சப்போர்ட் பண்ண தயாராக இருந்தார்.
இல்லைன்னா முன்ன பின்ன தெரியாத பொண்ணை ஆஃபீஸ் உள்ளே விட முடியுமா? அதுவும் அவளே வைரஸ் அனுப்பினான்னு தெரிஞ்சும். நந்தினி, விவேக் சாருக்கு எல்லாம் தெரியுமா? அசோக், உன்னோட வயதை விட 2 மடங்கு அனுபவம் இருக்கு அவருக்கு. அப்படி இந்த குட்டி பொண்ணை ஏமாத்திட முடியுமா? நந்தினி, அப்புறம் ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை? அசோக், எப்படி சொல்றதுன்னு தயக்கமா இருக்கலாம். சிறிது நேர அமைதிக்கு பிறகு, நான் எல்லாம் சரியா செய்துட்டு இருக்கேன்னு நினச்சிட்டு தப்பா செய்துட்டு இருந்திருக்கேன். அசோக், அதை விடு நந்தினி, சொல்லுறேன் கேளு. உனக்கு கார்த்திக்கை பிடிச்சிருந்தா நேரா போய் பேசு. உன்னை நீயே வருத்திக்காதே. உனக்கும் நல்லதில்லை, உன்னுடைய குழந்தைக்கும் நல்லதில்லை. நந்தினி, இல்லை, இதை பற்றி அவர் முடிவெடுத்துட்டார். மாற மாட்டார். அவரை தொந்தரவு பண்ண விரும்பலை. அசோக் அமைதியாக இருந்தான். இந்த பொண்ணு உடனே வழிக்கு வராது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் பதப்படுத்தணும். செய்கிறேன். அதை விட எனக்கு என்ன வேலை? உன்னோட கார்த்திக் கூட உன்னை சேர்த்து வைக்கிறேன். உனக்கு ஏதாவது உதவி வேணுமா சொல்லு என்று சொல்லிவிட்டு அமைதியாக அவளுடைய காலேஜ் வாசலில் அவளை இறக்கிவிட்டு நகர்ந்தான். வேணி அவசரமாக காலேஜ் கிளம்பி கொண்டிருக்க அவளுடைய அம்மா, வேணி, நாளையிலேருந்து லீவு போட்டுடு. வேணி, ஐயோ, அதுக்குள்ளே நாள் சீக்கிரமாக ஓடிடுச்சா? அதெல்லாம் முடியாது அம்மா. அப்போ உன்னோட புருஷன் பக்கத்தில் வேற யாரையாவது நிற்க வைக்க வேண்டியது தான். வேணி, எனக்கு சந்தோஷம்தான் அம்மா. என்னோட வயிற்றுல வந்து பிறந்தியே, உன்னை எதுக்கும் பிரவீன்கிட்ட கேட்டுக்கிறேன் என்று ஃபோனை எடுக்க வேணி பயந்து லீவு போட்டு தொலைக்கிறேன் என்றாள். சில நாட்களாக டிரைவர் வேலை பார்ப்பது பிரவீன் தான். ஏதாவது குறும்பு செய்தால் முத்தம் கொடுத்து விடுவான். அதனாலேயே அவனுக்கு பயந்து நடுங்கியிருந்தாள். அம்மா, 1 வாரம் சொல்லு, சொந்தக்காரங்க வீட்டுக்கு எல்லாம் போகிற மாதிரி வரும். வேணி, 4 நாள் அவ்வளவுதான். எனக்கு பரீட்சை இருக்கு. அம்மா, சரி, உன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு பத்திரிக்கை கொடுத்துட்டியா? வேணி, எல்லாம் அந்த அவர் கொடுத்துட்டார். ஆனால் யாரும் வர வேண்டாம். அம்மா, லூசு மாதிரி உளராதே. யாரும் வராமல் இருக்கவா இப்படி ஒரு விழா நடத்துறது? நந்தினிக்கு சொல்லிட்டியா? வேணி, ஃபோன் பண்ணுறேன் என்று ஃபோனை எடுத்தாள். ஹலோ மேடம், என்ன ரொம்ப பிஸி போல இருக்கு? ஒரு நாள் சமோசா சாப்பிட வரலாம் தானே? நந்தினி, எங்கே சீனியர், காலேஜ் மாற்றம் வேலைன்னு நேரம் போயிடுச்சு. ஒரு நாள் போகலாம். வேணி, அது எந்த நாளோ விடு. நாளை மறுநாள் சண்டே. என்னை ஷோகேஸில் வைக்க போகிறாங்க, பார்க்க வந்துடு. நந்தினி திடுக்கிட்டாள். வேணி என்று கத்தினாள். வேணி, ஓ, வேற மாதிரி நினச்சிட்டியா? ரிசப்ஷன். நந்தினி, 1 நிமிஷம், என்னை என்ன பண்ணிட்ட தெரியுமா? நேரில் உன்னை வச்சுக்கிறேன். வேணி, சரி சரி வச்சுக்கோ. 2 பேரும் ஓடி போயிடலாம். நந்தினி, விளையாட்டை விடு. இனிமேலாவது கொஞ்சம் சீரியஸாக வாழ்க்கையை ஜாலியாக வாழப்பாரு. வேணி, அதுக்கு தான் விடாமல் என்னை அந்த ஆள், சாரி, அவள் கையில் பிடிச்சி கொடுத்துட்டாங்களே. நந்தினி, பிடிச்சி கொடுத்தது அவங்க இல்லை. வேணி, சரிப்பா, ஒத்துக்கிறேன், நான் தான். நீ தவறாமல் வந்துடு. நீ இருந்தால் எனக்கு கொஞ்சம் தெம்பாக இருக்கும். கொஞ்சம் நல்ல ஃபிகர் வந்துச்சுன்னா சைட் அடிக்கலாம். நந்தினி சிரித்து சரி என்று வைத்தாள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கதை பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.